கிழக்கு நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் பத்ரி சேஷாத்ரி. ஒரு புத்தகம் ஒன்று வெளியாகி இருக்கிறது. ஆபரேஷன் சிந்தூர் த அன்டோல்ட் ஸ்டோரி. இந்த புத்தகத்தை எழுதியிருப்பது மேஜர் மதன்குமார், ரிட்டையர்டு. ஆர்மியில் இருந்து ரிட்டையர் ஆனவர், என்னுடைய நண்பர். அதுக்கு அடுத்த விஷயம், இதை பதிப்பித்திருக்கிறது நான் தான். கிழக்கு பதிப்பகம் தமிழில் இருக்கிறது மாதிரியே ஆங்கிலத்தில் நாங்கள் ஆக்சிஜன் புக்ஸ் அப்படிங்கிற இம்ப்ரிண்ட்டில் இதை பதிப்பித்திருக்கிறோம். 495 ரூபா புத்தகம். இது புத்தக ப்ரமோஷன் அப்படிங்கிறத விட இந்த புத்தகம் லான்ச் செய்யப்பட்டது. அதை லான்ச் பண்ணது யாருன்னா அண்ணாமலை. அண்ணாமலை இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு கோயம்புத்தூரில் இந்த புத்தகத்தை வெளியிட்டு பேசுகிறாரு. கூடவே மதன்குமார் அவருடைய குழுவினர், அவர்கள் ஒரு அணியாக செயல்படுகிறார்கள். ஒரு ஆவணப்படம் ஒன்றையும் எடுத்திருக்கிறார்கள். 35 எபிசோடு இருக்கிற மெட்ராஸ் ரெஜிமெண்ட் குறித்து. மெட்ராஸ் ரெஜிமெண்ட்டை பற்றி, நம்முடைய இராணுவத்தில் ஒரு பிரிவு மெட்ராஸ் ரெஜிமெண்ட்டுங்கிறது, அதை பற்றிய ஒரு ஆவணப்படமும், அதை ரெண்டுத்தை பற்றியும் வெளியிட்டுட்டு, அதை இந்த புத்தகத்தை பற்றியும், முக்கியமாக ஆபரேஷன் சிந்தூர் ஏன் வந்தது அப்படிங்கிறத பற்றியும், டிஃபென்ஸ் இண்டஸ்ட்ரி பற்றியும் விரிவான ஒரு பேச்சு அண்ணாமலை கொடுத்திருக்கிறார். அது வீடியோ உங்களுக்கு கிடைக்குது. இந்த இடத்துல நான் அவர் பேசியதோடைய சில சுருக்கமான ஒரு சில விஷயங்களை பற்றி மட்டும்தான் நான் சொல்ல போகிறேன். ஏன் அது முக்கியம் அப்படிங்கிறதையும் பார்ப்போம். கொஞ்சம் ஃப்ளாஷ்பேக் போனோம் அப்படின்னா, இங்கே சென்னையில் அந்த சமயத்தில் வி த லீடர்ஸ் உருவாகலை. அப்பொழுது அண்ணாமலை பாரதிய ஜனதாவில் தான் இருந்தார். ரங்கராஜ் பாண்டே அவர்கள் அவருடைய சாணக்கியா டிவி சார்பாக ஒரு நிகழ்ச்சி ஒன்றை நடத்தினார். அந்த நிகழ்ச்சியில் நான் ஒரு பார்வையாளராக கலந்து கொள்ள போயிருந்தேன். அந்த நிகழ்ச்சியில் அண்ணாமலை கலந்து கொண்டு பேசினார். அதோடு கூட அதில் இந்த புத்தகம்லாம் எழுதப்படுவதற்கு முன்னால் மேஜர் மதன்குமார் இந்த ஆபரேஷன் சிந்தூர் பற்றி, அந்த போரை பற்றி விரிவாக அதில் விளக்கி சொன்னார். அதற்கு பிறகு அண்ணாமலை ரொம்ப விரிவாக பேசினார். அதற்கு அடுத்த ஒரு நிகழ்ச்சியாக நம்ம இதை பார்க்குறோம். இன்பிட்வீன் இதை பற்றி ஒரு விரிவான புத்தகமாகவே மேஜர் மதன்குமார் எழுதிவிட்டார். இந்த பஹல்காம் உங்களுக்கு பேக்ரவுண்ட் தெரியும். அதை நம்ம நானே நிறைய வீடியோ பண்ணியிருக்கேன். மேஜர் மதன்குமார் அவருடைய யூடியூப் தளத்தில் இதை பற்றி நிறைய விரிவாக தகவல்கள் கொடுத்திருக்கிறார். காஷ்மீரில் பஹல்காம் அப்படிங்கிற இடத்துல பொதுவாக சுற்றுலா பயணிகள் போகக்கூடிய ரொம்ப அருமையான பிக்சரஸ்க் இடத்துல நிறைய இந்தியர்கள் அப்படின்னா காஷ்மீருக்கு வெளியிலிருந்து அங்கே போனவர்கள், அவர்களை குதிரையில், இந்த மட்டரக குதிரை இருக்கும் இல்லையா, அதில் ஏற்றி அந்த இடத்தெல்லாம் சுற்றி காமிக்கிறது, போனின்னு சொல்லுவோம். அந்த குதிரை ஆப்ரேட்டர்ஸ் இவர்களெல்லாம் இருக்கும் இடத்துல 3 தீவிரவாதிகள், பாகிஸ்தானிலிருந்து வந்த தீவிரவாதிகள் அந்த குழுவுக்குள் புகுந்து ஒரு குறிப்பிட்ட கட்டம் வரும்பொழுது சுற்றி படைவீரர்கள் யாரும் இல்லை. அது பொதுவாக அங்கே இந்திய இராணுவத்தை சேர்ந்தவர்கள் காஷ்மீர் முழுக்கவே பாதுகாப்பில் இருப்பாங்க. ஆனால் இந்த பர்டிகுலர் பகுதியில் அந்த நேரத்தில் இல்லை. அதை ஒரு வாய்ப்பாக எடுத்துக்கொண்டு அங்கே வந்திருக்கக்கூடிய பயணிகளில் யாரெல்லாம் முஸ்லீம் இல்லை அப்படிங்கிறதை கண்டுபிடித்து ஆண்களாக தேர்ந்தெடுத்து சுட்டு கொன்றார்கள். நிறைய பேர் அதில் இறந்து போனார்கள். அதில் 1-2 எக்ஸ்ட்ரீம் கேசஸ் இருக்குது. ஒரு பெண் சொல்கிறாங்க, என்னுடைய கணவனை கொண்டுட்டு என்னையும் சேர்த்து கொள்ளுங்க. அதுக்கு அவ்வளோ கோல்டு பிளட்டட் கில்லர்ஸ். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லை உன்னை விட்டு வைக்கிறோம், நீ போய் மோடிக்கிட்ட சொல்லு, அவரால் என்ன பண்ண முடியும், உன்னை காப்பாற்ற முடிஞ்சதா, உன் புருஷனை காப்பாற்ற முடிஞ்சதா அப்படின்ட்டு. ஸோ இது ஒரு நாட்டுக்கு விடப்படும் சவால். அது நடந்தது. ஒரு நாடே சோகத்தில் ஆழ்ந்தது. காஷ்மீர்லேயே ஒரு பெரிய மாற்றம். பொதுவாக இந்த மாதிரிலாம் ஏதாவது இருந்ததுன்னா காஷ்மீரை சேர்ந்தவர்களுடைய ரியாக்ஷனுங்கிறது ரொம்ப மியூட்டடாக இருக்கும். ஆனால் இந்த முறை அங்கே இருக்கக்கூடிய கட்சிகள் மிக கடுமையாக இதை கண்டித்தனர். பொதுமக்கள் இதை கடுமையாக கண்டித்தனர். அதில் கொலை செய்யப்பட்டவர்களில் அந்த பகுதியைச் சேர்ந்த இந்த போனியை ஆப்ரேட் பண்ணக்கூடிய ஒரு முஸ்லீமும் அடங்குவார். அவர் அந்த தீவிரவாதியை தடுக்க பாய்ந்த பொழுது அவரும் சுட்டுக் கொல்லப்பட்டார். ஸோ இதுக்கப்புறம் இந்தியா என்ன பண்ணுது? ஸோ இந்த நிகழ்ச்சியில் ஆரம்பித்து பஹல்காமில் சுட்டுக் கொல்லப்படுவது இந்திய ஆண்கள், இந்து ஆண்கள் பெரும்பாலும். அதில் ஒரு கிறிஸ்தவர் இருக்கலாம், ஒரு முஸ்லீம் இருக்கலாம், ஒரே ஒருத்தர். மீதி 20க்கும் மேற்பட்டவர்கள் எல்லோருமே இந்துக்கள். ஆண்கள் குறிவைத்து சுட்டுக் கொல்லப்பட்டார்கள், பெண்கள் விடப்பட்டார்கள். அதை அடிப்படையாக வைத்து இந்திய அரசு ஆபரேஷன் சிந்தூர் என்ற, சிந்தூர்னா பொட்டு, இது எல்லாமே அதுக்குள்ள இருக்கக்கூடிய குறியீடு உங்களுக்கு புரியும். ஒரு ஆணை கொல்வதன் மூலம்
ஒரு இந்து பெண்ணை விதவையாக்குவது அப்படிங்கிற ஒரு சினிஸ்டர் திட்டம். இது வந்து 2 நாடுகளுக்கு இடையே போர் நடக்குது. நீங்க ஒருவர் தாக்கிக் கொள்கிறீர்கள். இன்னைக்கு எல்லா இடத்துலையும் நடந்துகிட்டு இருக்கு போர். ஆனால் குறிப்பிட்டு அமைதியாக இருக்கக்கூடிய ஒரு இடத்தில் வந்து இந்து ஆண்களை கொல்வதுதான் நோக்கம் அப்படிங்கிறவங்க எவ்வளவு கேவலமானவர்கள் அப்படிங்கிறத ஒரு பக்கம் வைத்துக் கொள்வோம். அப்போ இந்தியா வந்து இதற்கு பதிலடி கொடுத்தே ஆகணும். வழக்கம் போல நாங்கள் இதை கடுமையாக கண்டிக்கிறோம், உலக நாடுகள் அனைத்தும் எங்களுடன் சேர்ந்து இதை கண்டிக்க வேண்டும் அப்படின்னு சொல்றதுல பிரயோஜனமே கிடையாது. ஸோ அதை ஒட்டி நடந்த நிகழ்வுகள் முழுமையாக விவரிப்பது தான் இந்த புத்தகம். அதில் ஒரு துணுக்கு கூட விட்டு விடாமல். ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, நம்முடைய பத்திரிகை செய்திகளே வந்து அதை முழுமையாக கவர் பண்ணல. இதில் தெரிவிக்காத பல விஷயங்கள் இருக்குது. ஒரு பத்திரிகையாளருக்கு வந்து தெரிந்ததை வைத்துக்கொண்டு தான் அவர் எழுதுகிறார். அதை வந்து அண்ணாமலை ரொம்ப தெளிவாக சொல்கிறார். ஆபரேஷன் சிந்தூர் நடக்கும் பொழுது செய்தித்தாளில் வந்தது ஒரு செய்தி, டிவியில் வந்தது ஒரு செய்தி. ஆனால் உண்மையான செய்தி என்றால் மேஜர் மதன்குமார் அவர்கள் பேசுவதுதான் நமக்கு உண்மையான செய்தி. ஏன்னா அந்த அளவுக்கு ஆத்தென்டிக்கா. அதற்கு காரணம் இருக்கு. அவர் பணியாற்றிய பகுதி, அவர் பணியாற்றிய ரெஜிமெண்ட்டை சேர்ந்தவர்கள் அங்கே இன்றைக்கும் பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். இந்த இராணுவத்தை சேர்ந்தவர்கள் வந்து அந்த சமயத்தில் அவர்கள் தாங்க முடியாத கோபம், வேதனை, விரக்தி, அது எல்லாம் சேர்ந்து இவங்களே ஒரு ஆக்டிவிஸ்டா மாறினாங்க. இன்னொரு பக்கம் சர்வதேச தளத்தில் பாகிஸ்தானுடைய மிஸ்இன்ஃபர்மேஷன், அவங்க வந்து விதவிதமான பொய்களை பாகிஸ்தான் பரப்பி கொண்டிருந்தது. இந்தியா அதை எப்படி எதிர்கொள்வது அப்படிங்கிறதுல இந்தியாவுக்கு ஆரம்பத்தில் ஒரு சில குழப்பங்கள் இருந்தது. இந்தியா டிப்ளமேட்டிக்காக ஹேண்டில் பண்ணது ஒன்று, ஆனால் ப்ராப்பகண்டாங்கிறது டிப்ளமசி வேற, ப்ராப்பகண்டா வேற. அப்பொழுது சில ஆர்மி தொடர்புள்ள இராணுவத்தில் பணியாற்றிய முன்னாள் இராணுவ வீரர்கள், மேஜர் மதன்குமார் போன்றோர் ஒன்று சேர்ந்து உண்மையான தகவல்களை, அதாவது இந்திய தரப்பு தகவல்களை வெளிப்படுத்த ஆரம்பித்தனர். அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதையும் வந்து அண்ணாமலை மிக தெளிவாக சொல்றார். நம்முடைய எனிமி ரொம்ப ப்ராப்பகேண்டா பண்ணி தவறான செய்திகளை இன்டர்நேஷனல் லெவலில் எடுத்துக்கிட்டு போகும்பொழுது மக்களுக்கே ஒரு சின்ன பயம் வர ஆரம்பிச்சது. இந்த போர் நடக்க ஆரம்பித்ததும் நாங்கள் சுட்டு வீழ்த்திட்டோம், எங்களுக்கு தான் வெற்றி அப்படிங்கிற மாதிரி வந்து பாகிஸ்தான் பலவேறு தகவல்களை கொடுத்துக்கிட்டு இருக்கும் பொழுது இந்திய இராணுவ வீரர்கள், முன்னாள் இராணுவ வீரர்கள், மேஜர் மதன்குமார் போன்றவர்கள் தான் அதையெல்லாம் கட்டுடைத்து எக்ஸாக்டா என்ன நடக்குது. இப்போ ஒரு பார்ட் ஒன்றை படம் போட்டு சர்க்கிள் பண்ணி பாகிஸ்தான்லேருந்து சில சோஷியல் மீடியா ஹேண்டில்ஸ் வந்து இது ஒரு விமானம், இது இந்த விமானம், இந்த ரக விமானம், இந்த நடந்தது, ரஃபேலை சுட்டு வீழ்த்தி தள்ளி விட்டார்கள். ஏன்னா இந்தியாவுடைய நம்ம வந்து பிரான்ஸ்லேருந்து ரஃபேல் ரக விமானங்களை வாங்கிட்டு இருக்கோம். அதை எதிர்கட்சிகள்லாம் குறை சொல்லி கொண்டிருந்தன. அது வந்து நல்ல விமானம் கிடையாது, நிறையா பணம் தரும், கிக் பேக் இருக்கு, லஞ்சம் இதுக்குள்ள விளையாடுது, நரேந்திர மோடி லஞ்சம் வாங்குறாரு, அவ்வளோதான். கடைசியாக அவங்க அங்கே தான் வந்தாங்க. அப்போ அந்த விமானம் சுட்டு வீழ்த்தப்படுகிறது, நம்ம ஆளுங்களுக்கு வந்து விமானத்தை நடத்தக்கூட தெரியல, பாகிஸ்தான் ஏர்ஃபோர்ஸ் வந்து நம்மளை அடித்து தொகைக்குது அப்படின்னு நம்முடைய நாட்டிலேயே தவறான தகவல்களை பரப்பி கொண்டிருந்தவர்களுக்கு இடையிலே முன்னாள் இந்திய இராணுவ வீரர்கள், நான் இராணுவம்னு சொல்லும் பொழுது ஏர்ஃபோர்ஸ், நேவி எல்லாவற்றையும் சேர்த்து தான் சொல்கிறேன், அவர்கள் சரியான தகவல்களை உடனுக்குடன் கொடுக்க ஆரம்பித்தார்கள். ஸோ அதுதான் வந்து மக்களுடைய பயத்தை போக்க ஆரம்பித்தது. மேலும் இந்திய இராணுவ தரப்பிலிருந்து எவ்வளவு தூரம் என்ன தகவலை சொல்றது அப்படிங்கிறதுல ஒரு சில சிக்கல்கள் இருக்கலாம். அந்த சமயத்தில் கிட்டத்தட்ட ஒரு ரியல் டைம் கமெண்ட்ரியாக, ஸோ அதை வந்து அண்ணாமலை மிக தெளிவாக குறிப்பிடுகிறார். எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் ஆபரேஷன் சிந்தூருடைய ஆரம்ப காலகட்டத்தில் மதன்குமார் போன்றவர்கள் அல்லது மதன்குமார் குழுவினரே தொடர்ச்சியாக பேசிக்கொண்டே இருந்தார்கள். ஒரு ரியல் டைம் கமெண்ட்ரி கொடுத்து தமிழ்நாட்டுடைய எல்லா குடும்பத்துக்கும் சரியான தகவல் போகிற மாதிரி அவர்கள் வீட்டு பிள்ளை போலவே மேஜர் மதன்குமார் நடந்து கொண்டார் அப்படின்னு சொல்றாரு. இந்த புத்தகத்தை பற்றியும் அவர் மெட்ராஸ் ரெஜிமெண்ட் பற்றி 35 எபிசோடு கொண்டு வர்றதை பற்றியும் அவர் வந்து விளக்கிட்டு, இப்போ நம்ம வந்து அண்ணாமலையோடைய பேச்சுக்குள்ள போயிடுவோம். இராணுவம் குறித்து அண்ணாமலை வந்து ரொம்ப விளக்கமாக இதில் பேசுகிறார். இந்த 35 எபிசோடும் எத்தனையோ குழந்தைகளுக்கு இந்திய இராணுவம் பற்றிய புரிதலை ஏற்படுத்தும், இளைஞர்களை இராணுவத்தில் சேர ஊக்குவிக்கும். ஏன்னா அதெல்லாம் வந்து இந்த 35 எபிசோடில் வருது. நானும் அதை ஒன்றும் பார்க்கல, பார்த்தா தான் நமக்கு அதில் முழுமையாக அதில் என்ன இருக்குது அப்படின்னு தெரியும். சொல்லிட்டு அவர் அப்படியே கொஞ்சம் இந்தியாவுடைய டிஃபென்ஸ் ப்ரிப்பேர்ட்னஸ் பற்றி வர்றார். எப்படி வந்து இந்திரா காந்தி காலத்திலிருந்து, இந்திரா காந்தி, அடல் பிஹாரி வாஜ்பாய், ஏபிஜே அப்துல் கலாம் பிரதமர் கிடையாது, ஆனால் அவருடைய பங்களிப்பு இந்திய இராணுவத்துறைக்கு அபாரமானது. நமக்கு அவரை எப்படியெல்லாம் தெரியும் அப்படின்னா, அவர் வந்து டிஆர்டிஓ, டிஃபென்ஸ் சார்ந்த ஆராய்ச்சிகளை முன்னெடுத்து போகக்கூடிய டிஃபென்ஸ் ரிசர்ச் டெவலப்மெண்ட் ஆர்கனைசேஷன், அதில் அவர் மிக முக்கிய பங்காற்றி இருக்கிறார். ஏவுகணைகள் பற்றி உங்களுக்கு நன்றாகவே தெரியும்.
வாஜ்பாய் காலத்தில் நம்ம வந்து முதலாக இந்திரா காந்தியுடைய காலத்தில் நம்ம போக்ரான் அப்படிங்கிற ராஜஸ்தானில் இருக்கக்கூடிய ஒரு பாலைவனத்தில் நியூக்ளியர் டெஸ்ட் ஒன்று பண்ணோம். அணு குண்டுகளை, ஹைட்ரஜன் குண்டுகளை தயாரிப்பதற்கான ஒரு முன்னோடி திட்டமாக அதை செய்து நம்ம வந்து காண்பித்தோம். அதற்கு பிறகு இந்தியா மீது மிகப்பெரிய அழுத்தம் சுமத்தப்பட்டது. நீங்கள்லாம் இதெல்லாம் பண்ணக்கூடாது, எங்களை போன்ற நாடுகள் தான் பண்ணணும் அப்படின்னு அமெரிக்கா, ரஷ்யா, சீனா, பிரான்ஸ், இங்கிலாந்து, இந்த 5 நாடுகள் மட்டும்தான் நாங்கள் அணுகுண்டு வைத்திருப்போம், வேற யாரும் வைத்திருக்கக்கூடாது என்று. ஆனால் வாஜ்பாய்க்கு வாய்ப்பு கிடைத்த உடனேயே அவர் செய்த முதல் காரியமே சத்தமே போடாமல் அப்துல் கலாமை அந்த இடத்துல கொண்டு வந்து அவரை ப்ராஜெக்ட் டைரக்டர் ஆக்கி அணு சோதனை ஒன்றை செய்யுங்கள், இது நடக்க போறது கூட வெளியில யாருக்கும் தெரியக்கூடாது என்று இந்தியா அப்பவே ப்ரிப்பேர்டா இருந்தது. ஆனாலும் அந்த டெஸ்ட்டை பண்ண முடியாம நம்முடைய பிரதமர்கள் இடைப்பட்ட காலத்தில் இந்திரா காந்தியிலிருந்து வாஜ்பாய்க்கு இடைப்பட்ட காலத்தில் பிரதமர்களாக இருந்தவர்கள் யாருமே இதை முன்னெடுக்கவில்லை. அந்த சமயத்தில் வாஜ்பாயுடைய முன்னெடுப்புல போக்ரான்ல மீண்டும் ஒரு பரிசோதனை நடத்தப்பட்டு அது இந்தியா ஒரு வலுவான அணு ஆயுத நாடு என்பதை பறைசாற்றியது. அவர்களுடைய பங்களிப்பு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அப்புறம் அடுத்தது வந்து அண்ணாமலை அவர்கள் முழுமையாக அவர் சொல்றதை நான் என்டார்ஸ் பண்றேன். ஒரு நாடு பொருளாதாரத்தில் மேலே சென்றால் மட்டும்தான் நம்முடைய இராணுவம் நாட்டுக்கு துணையாக இருக்க முடியும். நீங்க பொருளாதாரத்தில் நீங்க கீழ்நிலையில் இருந்தீங்கன்னா வெறும் இராணுவத்தை வைத்துக்கொண்டு ஒன்றையும் செய்ய முடியாது. ஏன்னா எதை எடுத்தாலும் நீங்கள் பிற நாடுகளை நோக்கி கையேந்த வேண்டியிருக்கும். அப்போ உங்களுக்கு என்னதான் வலுவான ஒரு இராணுவம் இருந்தாலும் உங்களுக்கு நீங்கள் எதிர்பார்க்கும் பொருள் உங்களை சென்று அடையாமல் பார்த்து கொள்ள முடியும். சர்வதேச நாடுகள் சேர்ந்து கொண்டு உங்களை மிக கஷ்டமான நிலைக்கு ஆற்ற முடியும். அதெல்லாம் நடந்திருக்கு. நம்ம வந்து பொக்ரான் டெஸ்ட் 2வது அந்த வாஜ்பாய் காலத்தில் செய்த பொழுது உடனடியாக இந்தியா மீது நிறைய சாங்ஷன்ஸ் விதிக்கப்பட்டது. அப்போ உண்மையிலேயே நம்ம பொருளாதாரத்தில் இப்பொழுது அடைந்திருக்கக்கூடிய ஒரு வலுவான நிலையில் நாம் அப்பொழுது இல்லை. நமக்கு வந்து இந்த டியூவல் யூஸ் டெக்னாலஜி எல்லாம் இந்தியாவுக்கு மறுக்கப்பட்டது. ஒரு பென்டியம் கம்ப்யூட்டர் வாங்குறதுக்கு வந்து நம்ம இது வந்து அமைதி செயல்பாடுகளுக்கு மட்டும்தான்லாம் எழுதி கையெழுத்து போட்டு கொடுக்க வேண்டிய ஒரு நிலையெல்லாம் அப்பொழுது இருந்தது. அவ்வளவு கஷ்டமான ஒன்று. இன்றைக்கு அதெல்லாம் நிறைய மாறி வந்திருக்கு. ஏன் அப்படின்னா நாம் இன்னைக்கு வந்து $4.1 ட்ரில்லியன் பொருளாதார வளர்ச்சியில் நம்ம இருக்கோம். இந்த பொருளாதார வலிமை தான் நம்முடைய இராணுவ திறனை வலுப்படுத்துகிறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட். இப்போ இந்தியாவையும் பாகிஸ்தானையும் அண்ணாமலை ஒப்பிடுகிறார். எப்படி ஒப்பிடுகிறார்னா, 2 நாடுகளும் இராணுவத்தில் ஒன்றோடு ஒன்று போட்டி போட்டாலும் பொருளாதாரத்தில் எங்கே இருக்குது அப்படின்னா, இந்தியா என்பது 500 ரூபாய் நோட்டு போல, அதுக்கு பக்கத்தில் பாகிஸ்தான் என்பது 25 பைசா காசு போல. அதுதான் ஒரு மலைக்கும் மடுவுக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம் 2 நாட்டுக்கும். இது ரெண்டுத்தையும் அருகருகில் வைத்தால் இரண்டுடைய பொருளாதார வலிமையில் உள்ள வித்தியாசம் தெரிய வரும். சில பில்லியன் டாலருக்கு பாகிஸ்தான் கடன் வாங்குவதற்கு கையேந்தி கொண்டிருக்கிறது. இப்போ அவங்க ஏற்கனவே ஒரு $10 பில்லியன் வாங்கினாங்க, அதுக்கு முன்னாடி ஒரு $20 பில்லியன் இப்படிலாம் கடனாக வாங்கி, ஆனாலும் இப்போ திரும்ப போய் கையேந்திட்டு இருக்காங்க. எங்களுக்கு எப்போ வேண்டுமானாலும் எங்களுடைய பணம் ஃபாரின் கரன்சி கையை விட்டு போயிடும், நாங்கள் வாங்கின கடனை திருப்பி தர முடியாமல் இருக்கிறோம்னு. கம்பேர் டு இந்தியா கடந்த ஒரு வாரத்தில் மட்டுமே இந்தியாவுடைய அந்நிய செலாவணி கையிருப்பில் $10 பில்லியன் மேல் அதிகமாகி இருக்கிறது. ஒரு வாரத்தில் நம்ம ஏற்கனவே வச்சிருக்கிற ஒட்டுமொத்த ஃபாரின் கரன்சியில் மேலும் ஒரு $10 பில்லியன் பிளஸ் சேர்ந்துருக்கு. இதுக்கும் அவங்க $10 பில்லியன் கிடைக்குமான்னு பார்க்கறதுக்குமான வித்தியாசத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். சொல்லிட்டு இந்த ஆபரேஷன் சிந்தூருடைய பொருளாதார தாக்கம், இந்த போர் நடந்த பொழுது இந்தியா செலவு செய்தது $408 மில்லியன். அதை வந்து டாலர் கணக்கில் தான் நம்ம சொல்ல வேண்டியிருக்கும் ஒரு கம்பேரிசனுக்காக. ஆனால் பாகிஸ்தானுக்கான மொத்த செலவு இதே காலகட்டத்தில் $1.5 பில்லியன். அவர்களுடைய இழப்பீடு, அவர்கள் பயன்படுத்திய தளவாடங்கள், அவர்கள் இழந்த பல்வேறு விமானங்கள் மற்றும் சில ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் எட்ஸெட்ரா, இந்தியா செலவு செய்தது $408 மில்லியன். 500ஓட கொஞ்சம் குறைச்சின்னு வச்சுப்போம். அவங்க 1500, 3 மடங்குக்கு மேல் அவர்களுக்கு செலவாகி இருக்கிறது. அதற்கு காரணம் நம்முடைய பலவற்றை நாம் நம்முடைய நாட்டில் தயாரித்தோம். நம்ம சில இதை வெளிநாடுகளிலிருந்து நம்ம இறக்குமதி பண்ணியிருக்கோம் என்றாலும் அதுக்கு வந்து இவருடைய இதற்கு முன்னால் அந்த நிகழ்ச்சியில் பேசிய மேஜர் மதன்குமாருடைய ஒரு கமெண்ட்டை கோட் பண்ணி சொல்கிறாரு, அவங்க நமக்கு 1 அடி கொடுத்தாங்க, நம்ம அவங்களுக்கு பதிலுக்கு 4 அடியாக கொடுத்துருக்கோம் திருப்பி அப்படின்னு சொல்லி, இன்னொரு முறை பாகிஸ்தான் இது போன்ற நடவடிக்கைகளில் ஈடுபடக்கூடாது என்பதற்கு ஏற்ற மாதிரியான ஒரு பதிலடியை நாம் கொடுத்திருக்கிறோம். நாம் பயன்படுத்திய இராணுவ தளவாடங்கள் பெரும்பாலும் மேட் இன் இந்தியா.
ஏபிஜே அப்துல் கலாம் உள்ளிட்டோர் டிஆர்டிஓவில் போட்ட அடித்தளத்தின் விளைவாக இந்தியா சொந்தமாக இராணுவ தளவாடங்களை உற்பத்தி செய்யும் நிலைக்கு வந்துள்ளது அப்படின்ட்டு அவர் கோட் பண்றாரு பாருங்க. நம்முடைய பாதுகாப்பு துறையின் உற்பத்தி மதிப்பு என்னன்னு பார்த்தா 2022 12,000 கோடி, 2023 15,000 கோடி, 24 21,000 கோடி, 25 23,000 கோடி. இது உற்பத்தி அல்ல, இது ஏற்றுமதி. இந்தியாவுடைய மொத்த உற்பத்தி அல்ல. நாம் ஏற்றுமதி செய்த இராணுவ தளவாடங்களின் மதிப்பு 12,000 கோடியில் ஆரம்பித்து 23,000 கோடி வளர்ந்தது. பஹல்காம் மசாக்கர் நடந்தது, ஆபரேஷன் சிந்தூர் அதை ஒட்டி நடந்தது. அடுத்த ஆண்டு உற்பத்தி 38,000 கோடிக்கு சென்றது. இன்னும் பெரிய ஊக்குவிப்பை இந்தியா தன்னுடைய நாட்டில் உள்ள டிஃபென்ஸ் இண்டஸ்ட்ரிக்கு கொடுத்ததன் காரணமாக இன்றைக்கு நாம் 38,000 கோடி ரூபாய் அளவுக்கு நம்முடைய எக்ஸ்போர்ட் ஏற்றுமதி வளர்ந்திருக்கிறது. டிஃபென்ஸ் இண்டஸ்ட்ரி பெரிய ஜம்ப் ஒன்று அடிச்சிருக்கு. ஏன் என்றால் இந்தியாவுடைய ஆயுதங்களுக்கு உலக அளவில் பெரும் வரவேற்பு ஏற்பட்டிருக்கிறது. நம்முடைய பிரம்மோஸ் ஏவுகணை, இதை நான் தனித்தனியாக இப்பொழுது கூட இந்தோனேஷியாவுக்கு நம்முடைய பிரதமர் சுற்றுப்பயணம் செய்த பொழுது அங்கே நமக்கு ஒரு பெரிய ஆர்டர் பிரம்மோஸுக்கு கிடைத்திருப்பதை பற்றி சொன்னேன். வியட்நாம், இந்தோனேஷியா இவர்கள் எல்லோருமே பிரம்மோஸ் ஏவுகணையை வாங்குகிறார்கள். நம்ம பிலிப்பைன்ஸில் பேசிகிட்டு இருக்கோம். அதை தவிர துருக்கிக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய 3 நாடுகளில் பேசியிருக்கிறோம். ஏங்கிறதையும் பார்ப்போம். அதே மாதிரி ஆகாஷ் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம், ஆகாஷ் தீர் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம், இதையும் பல நாடுகள் வாங்குகின்றன என்பதையும் விளக்கி அண்ணாமலை சொல்கிறார். அப்புறம் இந்த புத்தகத்தை பற்றி பேசும்பொழுது இது ஒரு முழுமையான புத்தகம். இந்த புத்தகம் பஹல்காம் சம்பவம் தொடங்கி ஆபரேஷன் சிந்தூரின் முதல் நாள் முதல் அடுத்தடுத்த நாள் நடவடிக்கைகள், இது வெறும் ஒரு மிலிட்டரி நடவடிக்கைகள் பற்றி மட்டும் குறிப்பிடல. இந்த புத்தகத்துல என்ன மாதிரியான ராஜரீக நடவடிக்கைகள், டிப்ளமசி, எப்படி யார் யார் என்னென்ன செய்யறாங்க, அதே மாதிரி பாகிஸ்தான் தரப்புல என்ன ஆகிறது, யாரெல்லாம் பாகிஸ்தான் தரப்புக்கு உதவி செய்கிறார்கள். முக்கியமாக துருக்கி தான் ஆயுத சப்ளை பண்ணியிருக்கு. இன்னொரு பக்கம் சைனா சத்தமே இல்லாம தன்னுடைய ஆயுதங்கள் பலவற்றையும் அவர்களுக்கு கொடுத்திருக்கிறார்கள். ஆனால் இந்தியா எப்படி சவுதி அரேபியாவை சரி கட்ட வேண்டியிருந்தது, அமெரிக்காவுடன் என்ன பேச வேண்டியிருந்தது, உலக நாடுகள் அனைவருக்கும் நாங்கள் தாக்க போகிறோம். எல்லாருக்கும் என்ன பயம்னா, இந்தியா பாகிஸ்தான் இரண்டுமே அணு ஆயுத நாடுகள். இந்த சின்ன விஷயத்துக்கு அவர்களை பொறுத்தவரை இது சின்ன விஷயம், நம்ம பொறுத்தவரை மிகப்பெரிய விஷயம். நீங்கள் அவங்கள போய் அடித்தா, அவங்க பதிலுக்கு உங்கள் மேலே அணு ஆயுதத்தை போட்டால், நீங்கள் பதிலுக்கு அவங்க மேலே அணு ஆயுதம் போட்டால் உலகமே அணு ஆயுத போரில் மூழ்கிவிடும். அதனால எல்லாம் அமைதி காத்து கொண்டிருங்கள் அப்படின்னா நம்ம எவ்வளவு நாளைக்கு தான் அமைதி காக்குறது? ஒரு அடி கொடுத்தால்தான் இது நடக்கும். அப்போ இந்தியா ஒரு கிரேடட் ரெஸ்பான்ஸ் கொடுத்தது. ஃபர்ஸ்ட் இந்தியா என்ன பண்ணுது, இது எல்லாத்தையும் மேஜர் மதன்குமார் ரொம்ப விரிவாக விளக்குகிறார். நான் இந்த புத்தகத்தை பற்றி முழுமையாக நான் சொல்லிட போகிறதில்ல. அப்போ நீங்கள் வாங்கி படிக்கணுங்கிறதுக்காக அதெல்லாம் விட்டு வச்சிடுறேன். இந்தியா முதல்ல இண்டஸ் வாட்டர் ரிவர் ட்ரீட்டி, இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையிலே சிந்து நதி அதன் கிளை நதிகளை எவ்வாறு அதன் நீரை பிரித்து பயன்படுத்துவது அப்படிங்கிறதுல ஒரு ஒப்பந்தம் இருந்தது. இந்தியா முதல்ல அந்த ஒப்பந்தத்தை தடை செய்தது. அதெல்லாம் படி நடக்க மாட்டோம், உங்களுக்கு தர வேண்டிய தண்ணியை தரமாட்டோம், எங்கள் இஷ்டம் தான் இனிமேல், தெர் இஸ் நோ ட்ரீட்டி, முடியாது போ அப்படின்னு சொன்னது. அப்புறமா 2 நாடுகளுக்கும் இடையேயான பார்டர், அட்டாரி வாகா பார்டர், அந்த பார்டரை க்ளோஸ் பண்ணது. அதன் வழியாக ஆட்களும் வர முடியாது, எந்த ஒரு பண்டமும் அதன் வழியாக டிரான்ஸ்போர்ட்டேஷன் கிடையாது அப்படின்னு சொன்னது. அதற்கு பிறகு அப்படியே கிரேடடாக நம்முடைய ரெஸ்பான்ஸ் மேலே மேலே போயிட்டே இருக்குது. இறுதியாக தாக்குதல் தொடுத்தது. தீவிரவாதிகள் இருக்கும் இடங்களை தாக்கி அழித்தது இந்தியா. உடனே அதுக்கு பதிலுக்கு அவங்க ஒரு வெறும பிஓகேல அக்ராஸ் த பார்டர் அவங்க துப்பாக்கியால் சுடுறதுங்கிறத தாண்டி இந்தியாவை நோக்கி ஏவுகணைகளையும் ட்ரோன்களையும் அனுப்புகிறார்கள். இன்றைக்கு இது ஒரு ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜராக ஆயிடுச்சு. நீங்கள் இதை பார்த்தீங்கன்னா ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் நடுவில் அந்த மாதிரியான போர் தான் நடந்து கொண்டிருக்கிறது. ஈரான் தன்னை சுற்றி இருக்கக்கூடிய அனைத்து நாடுகள் மீதும் ஏவுகணைகளையும் ட்ரோன்களையும் வீசித்தான் தாக்கி கொண்டிருக்கிறது. அதே தான் பாகிஸ்தான் இந்தியா மீது செய்தது. இந்தியாவுடைய S-400 தடுப்பு அரணும் ஆகாஷ் தீர் தடுப்பு அரணும் அவற்றை தடுத்து நிறுத்தி இந்தியாவுக்கு பெரிய சேதம் எதுவும் நிகழாமல் பார்த்து கொண்டு அதே நேரத்தில் இந்தியா தன்னுடைய பதிலடியை ஆரம்பித்தது. முதல்ல நம்மளுடைய தாக்குதல் அங்கே இருந்த தீவிரவாதிகள் இருக்கும் பகுதி, பஹாவல்பூரில் இருந்து வெவ்வேறு இடங்கள்ல தீவிரவாதிகள் இருக்கும் இடங்களை மட்டும்தான் இந்தியா தாக்கியது. பாகிஸ்தான் சிவிலியன்களுக்கு எந்த பாதிப்பும் வராமல் பார்த்து கொண்டது. ஆனால் நீ பதிலுக்கு என்ன அடிக்கிற, என்ன நோக்கி இஷ்டத்துக்கு ஏவுகணைகளை வீசுகிறாய். அதில் ஒரு சஸ்பிஷன் என்ன இருந்ததுன்னா, அமிர்த்சரில் இருக்கக்கூடிய தங்கக்கோவில் மீது தாக்கி அதை அழித்து அதன் காரணமாக
சீக்கியர்களிடையே ஒரு பெரும் கொந்தளிப்பை ஏற்படுத்த வேண்டும் என்ற ஒரு திட்டமும் அவர்களிடம் இருந்திருக்கிறது. அதையெல்லாம் தடுத்து நிறுத்தி விட்டார்கள். அதெல்லாம் நிச்சயமா இந்த புத்தகத்துக்குள்ள கவர் ஆகியிருக்கும். அதற்கு பிறகு இந்தியா கேந்திர முக்கியத்துவம் வாய்ந்த பல இடங்களை தாக்கி பாகிஸ்தானுடைய இராணுவ தளவாடங்கள் இருக்கக்கூடிய இடங்கள் மீது தன்னுடைய ஏர்ஃபோர்ஸ் ஏவுகணைகள் ஆகியவற்றை வீசி அழிக்கிறது. அதுதான் கிரிட்டிக்கல் பாயிண்ட். இப்போ என்ன நம்ம சொல்கிறோம்னா, எங்களால் இன்னும் மேலே எடுத்துக்கிட்டு போக முடியும். இன்னொரு பக்கம் இந்தியாவுடைய முக்கியமான கப்பற்படை கராச்சியை நோக்கி நகர ஆரம்பித்து விட்டது. அந்த கட்டத்தில் பாகிஸ்தான் டைரக்டர் ஜெனரல் ஆஃப் மிலிட்ரி ஆப்ரேஷன்ஸ் டிஜிஎம்ஓன்னு சொல்கிறவர், அவர் கால் பண்ணி பேச்சுவார்த்தைக்கு அழைக்கிறாரு. சீஸ் ஃபயர்னு அவர் கேட்குறாரு. நமக்கு தெரியும், ட்ரம்ப் அன்னியிலேருந்து ஆரம்பித்து நான் தான் போகிறேன் நிறுத்தினேன்னு நம்ம பல தடவை சொல்லி பார்த்துட்டோம். ஒரு வயசானவர், அவருக்கு 80 வயசு ஆகுது, அதனால் அவர் சொல்கிறத விட்டுருவோம். அது அவர் சென்னையில் ஆகிட்டார், அவரை விட்டுருவோம். ஆனால் நம்மளை பொறுத்த வரைக்கும் பாகிஸ்தான் டிஜிஎம்ஓ கேட்டுக்கொண்டதன் பேரில் இந்தியா போரை தற்காலிகமாக நிறுத்தியது. இன்று வரை இந்தியா நாங்கள் ஆபரேஷன் சிந்தூரை முடித்து விட்டோம் என்று சொல்லவில்லை. நீங்கள் பிரச்சனையை காண்பிச்சிங்கன்னா எங்களுக்கு அடுத்த கட்டம் போக முடியும் என்று நம்மளால் நிச்சயமாக முடியும். அதற்கு பிறகு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அது பிரச்சனைகள் குறைந்தன. ஆனால் முடியலை. ஏன்னா இத்தனைக்கும் காரணமானவர்கள் யார்? 3 பேர். அந்த 3 பேர்கள் எங்கே இருக்கிறார்கள் என்றால், அந்த 3 பேரும் காடுகளுக்குள் ஒளிந்து பாகிஸ்தானுக்குள் தப்பிச் செல்வதற்கான வேலையில் ஈடுபட்டனர். அப்போ உடனடியாகவே இந்தியா ஆபரேஷன் மகாவீர் என்ற ஒரு திட்டத்தை ஆரம்பித்திருந்தது. கடைசிக்கு முதல் சாப்டர் ஆபரேஷன் மகாதேவ் பற்றி மேஜர் மதன்குமார் பேசுகிறார். அதில் 3 தீவிரவாதிகள், அவர்களை கண்டுபிடித்து அவர்களை சுற்றி வளைத்து அவர்களை நியூட்ரலைஸ் பண்ணுவதுன்னா தீர்த்து கட்டுவது வரைக்கும் போய் அப்போதான் இந்த பிரச்சனைக்கு ஒரு க்ளோஷர் நடக்குது. அதற்கு பிறகும் ஒரு ஆர்மி மேனாக இருக்கிறதுனால இந்த போரில் இந்தியாவிலிருந்தும் சில இழப்புகள். இந்தியா தெளிவாக அவர்களுடைய பெயர்களை கொடுத்து விட்டது. இதில் ஒரு 6 பேர் போர் படையைச் சேர்ந்தவர்கள், ஒரு சப் இன்ஸ்பெக்டர், ஒரு கான்ஸ்டபிள். இவர்கள்லாம் ஷெல்லிங்கில் மாட்டி இறந்து போனவர்கள். 8 பேர் இந்தியாவிற்காக உயிர் நீத்தவர்கள். அவர்களுடைய கம்ப்ளீட் லிஸ்ட் வரைக்கும், அவர்களுடைய படம் வரைக்கும் சேர்த்து கொடுத்து மிக அருமையாக இந்த புத்தகத்தை இவர் எழுதியிருக்கிறார், மேஜர் மதன்குமார். இப்போ திரும்பி இங்கே வந்துடுவோம். இந்த புத்தகத்தை பற்றி முழுமையாக சொல்லிட்டு அண்ணாமலை, காஷ்மீர் மக்கள் எப்படி இதற்கு எதிர்வினை கொடுத்தார்கள், எப்படி அவங்க முழுமையாக நம்முடைய தரப்பில்னா அவர்களை தனியாக பிரித்து பார்க்கல. ஏன் இதை நம்ம திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கோம்னா, காஷ்மீரிகளுடைய எண்ண ஓட்டமும் கருத்தாக்கமும் மாறிக்கொண்டே வந்திருக்கிறது. அதுக்கு மேலேயும் தாண்டி போயிடுச்சு. அதை பற்றி நான் கடைசியாக பேசுகிறேன். ராமாயணம் மகாபாரதத்திலிருந்து அர்த்த சாஸ்திரம் வழியாக இந்த புத்தகத்தில் மதன்குமார் ஸ்ட்ராட்டஜிக் டிஃபென்ஸ் மற்றும் பிளானிங் குறித்தெல்லாம் விளக்கியிருக்கிறார். இளைஞர்கள் அனைவரும் இந்த புத்தகத்தை படிக்க வேண்டும். ஏன்னா இது ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு ஒரு பெரிய உத்வேகத்தை கொடுக்கும். இராணுவம் என்பதை பற்றிய ஒரு புரிதல் ஏற்படும். அவர்கள் என்னவெல்லாம் செய்கிறார்கள் என்ற புரிதல் வரும். டிஃபென்ஸ் இண்டஸ்ட்ரி முதல் பொலிட்டிக்கல் ரெஸ்பான்ஸ் வரை பல அம்சங்களை புரிந்து கொள்ள முடியும். இராணுவமே ஒரு சிறந்த கெரியர் ஆப்பர்ச்சுனிட்டி என்று அண்ணாமலை பேசுகிறார். நீங்கள் ஒரு ஜென்சியை பல பேர் வெவ்வேறு விதமாக அவர்களை பயன்படுத்தி கொண்டிருக்கும் பொழுது உங்களுக்கென்று ஒரு ஹை பர்பஸ் வேணும். ஹையஸ்ட் பர்பஸே யூனிஃபார்ம் போட்டு ஒரு சீருடை பணியாளராக, ஒரு ஆர்மி ஆஃபீஸராக போகிறது தான். அது ஒரு கிரெடிபிள் ஆப்ஷன் அப்படின்னே சொல்கிறாரு. இன்றைக்கி நீங்கள் ஒரு சோல்ஜராக, ஒரு லீடராக இந்தியன் ஆர்மிக்கு போகணும் அப்படின்னா யூனிஃபார்ம் சர்வீஸ் ரொம்ப ரொம்ப ஒரு 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 வயபிள் கெரியர் ஆப்ஷன் அப்படின்ட்டு அவர் மேஜர் மதன்குமாரை பற்றியும் சொல்கிறார். 2003 இந்தியன் ஆர்மியில் சேர்ந்து 7 வருஷம் இருந்ததுக்கப்புறம் அவர் நல்ல படிப்பு பின்னணியிலிருந்து வர்றவர், MBA வரைக்கும் படிச்சிருக்கிறவர். அதற்கு பிறகு அதெல்லாம் பண்ணிட்டு பல துறைகளில் பணியாற்றி இன்றைக்கு கிராமமாக சென்று இளைஞர்களை இராணுவத்தில் சேர ஊக்குவிக்கிறார். இராணுவத்தில் நீங்கள் ஃபுல் சர்வீஸில் போகணுங்கிற அவசியம் இல்லை. ஒரு பக்கம் நீங்கள் அதில் சேர்ந்து லெஃப்டினன்ட் ஜெனரல் மாதிரி நீங்கள் ஹையஸ்ட் லெவல் வரைக்கும் போகலாம். ஒரு பக்கம் ஷார்ட் சர்வீஸ் கெரியர், ஒரு 7 ஆண்டுகள் 10 ஆண்டுகள் அப்படின்னு முடிச்சுட்டு பல துறைகளில் சப்சிக்வெண்ட்லி உங்களுக்கு வேலை கிடைக்கும். அதை நீங்கள் எல்லாம் செய்யலாம். எந்த வாய்ப்பு கிடைத்தாலும் அது ஆண்டவனுடைய கட்டளை, அதை ஏற்றுக்கொள்வோம் அப்படின்னு சொல்லி விரிவாக பேசி அண்ணாமலை இதை முடித்திருக்கிறார். அண்ணாமலையோடைய அந்த கிராஸ்ப் இருக்கு இல்லையா, அது ரொம்ப முக்கியம். இந்த புத்தகம் பல விஷயங்களை சொல்லி செல்கிறது. இது சாதாரணமாக ஒரு ஜேர்னலிஸ்ட் எழுதுகிற புத்தகம் இல்லை. இது மிலிட்ரி ஸ்ட்ராட்டஜி தெரிந்த
ஏன்னா அவருடைய மேஜர் மதன்குமார் பற்றி ஒரு வார்த்தை சொல்லணும்னா, ஹை செக்யூரிட்டி தேவைப்படுற இடத்துக்கான ஸ்ட்ராட்டஜிக் கன்சல்டன்ட். அவர் வந்து வெறும ஆர்மியில் இருந்தார், அப்புறம் வெளில வந்துட்டார், அப்புறம் ஒரு புட்டி கடை வச்சு பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்காரு. இல்லை, அவர் வந்து ஒரு செக்யூரிட்டி கன்சல்டன்ட். ஒரு உதாரணம் சொல்லணும், நான் வந்து எனக்கே ஓரளவுக்கு தான் தெரியும், அவரோட கொஞ்சம் தான் பழகியிருக்கேன். மேற்கொண்டு ஒரு சிலதெல்லாம் வந்து நம்ம வெளியில் சொல்ல முடியாததாகவும் இருக்கலாம். இப்போ வந்து ஒரு ஹை வேல்யூ கிளையண்ட் ஒருத்தர் இருப்பார். இப்போ உதாரணத்துக்கு ஸ்போர்ட்ஸ் டீம் சச்சின் டெண்டுல்கர் இருக்காருன்னா, சச்சின் டெண்டுல்கருக்கான பாதுகாவல் அப்படிங்கிறது வந்து ஒரு சாதாரணமான விஷயம் கிடையாது. முகேஷ் அம்பானி இருக்காரு, வெவ்வேறு துறையை எடுத்துங்க. முகேஷ் அம்பானி இருக்காருன்னா அவருக்கான பாதுகாப்பு என்பது வேறு மாதிரியானது. நமக்கு தெரியாது யாருக்கு எங்கிருந்து ஆபத்து வரும்னு. அதே மாதிரி அரசியல் தலைவர்கள் எடுத்துக்கொண்டீர்கள் என்றால், அதுவும் கான்ஸ்டிடியூஷனல் ஃபங்க்ஷனரி என்றால் அவர்களுக்கான பாதுகாப்பு என்பது ஒரு மாதிரியானது. இதை போன்ற பாதுகாப்புகளை இதை வந்து ஸ்ட்ராட்டஜிக்காக அனலைஸ் பண்ணி எந்த மாதிரியாக அந்த பாதுகாப்பை கொடுக்க வேண்டும் என்பதுக்கு கன்சல்டிங் பண்ணக்கூடியவராக மேஜர் மதன்குமார் இருக்கார். இங்கே கிரிக்கெட் மேட்சஸ் நடக்கிற பல கிரிக்கெட் மேட்சஸ்க்கு வந்து அவர் அதற்கான வழிமுறைகளை உருவாக்கி கொடுத்துருக்கிறார். ஒரு இடம் நம்ம வந்து ஒரு ஹோட்டலை கட்டுறோம், ஒரு ஸ்டேடியம் கட்டுறோம் அப்படின்னா அதில் அப்ரோச் பார்த்து எப்படி இருக்கும், யார் யார் எந்த பக்கத்துலேருந்து வருவாங்க, ஹை செக்யூரிட்டி ஜோன் எது, பார்வையாளர்கள் உட்காரக்கூடிய இடம் எது, இதில் வந்து ஃபயர் சேஃப்டிக்காக நம்ம சிலவற்றை செய்வோம். இங்கே கட்டும் பொழுது அதில் வந்து ஃபயர் சேஃப்டிங்கிறது எவ்வளோ முக்கியமோ அதே மாதிரி அங்கே வரக்கூடிய விஐபிக்கள் அவர்களுடைய பாதுகாப்பு இதெல்லாமும் முக்கியம். அது எல்லாத்தையும் வச்சு அதை டிசைன் பண்ணி கட்டணும். அதே மாதிரி நீங்கள் வந்து அதுக்கான ஆட்களை நியமித்து அவர்களை பத்திரமாக பாதுகாக்க வேண்டும். அப்புறம் இன்றைக்கு இணையம் வளர்ந்திருக்கக்கூடிய காலகட்டத்தில் மேஜர் மதன்குமார் போன்றவர்கள்லாம் உலகத்தில் எங்கெல்லாம் போர்கள் நடக்கின்றனவோ, எங்கெல்லாம் டெரரிஸ்ட் அட்டாக் நடக்கிறதோ அதையெல்லாம் கூர்ந்து பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அதை பற்றி அவர்களுடைய கமெண்ட்ரி, அவர்களுடைய பார்வை, நம்ம பார்வைங்கிறது அதை பற்றி ஒரு ஆழமான புரிதல் இருக்காது. நம்ம பேக்ரவுண்ட் இல்லை, அது நம்முடைய பின்னணி வேற. அந்த பின்னணியோடு அதை கொடுப்பது அப்படிங்கிறத வந்து அவர் மிகவும் முக்கியமானவர், பின்பற்றப்பட வேண்டியவர். அவருடைய யூடியூப் இணையதளம் இருக்கிறது, அவருடைய சோஷியல் மீடியா ஹேண்டில்ஸ் இருக்குது, அதையெல்லாம் நீங்கள் பின்பற்றுங்கள். முக்கியமாக இந்த புத்தகத்தை வாங்குவதற்கான வழிமுறையும் சொல்கிறோம். இதில் நிறைய படங்கள், நிறைய மிலிட்ரி மேப்ஸ், ஆக்ஷன் நடந்த இடங்கள், இதில் நிறையா விஷயங்கள் பப்ளிக் ஸ்பேஸில் கிடைச்சது தான். ஆனால் ஒரு சேர தொகுத்து இது எப்படி நடந்தது அப்படிங்கிறத முழுமையாக கொடுத்துருக்கிறதுல ஆப்ரேஷன் சிந்தூர் பற்றி பல புத்தகங்கள் வந்துருச்சு ஈவெண்ட் முடிஞ்சதுக்கு பிறகு. ஆனால் இந்த புத்தகம் வேறு ஒரு தளத்தில் இருக்குது. நானே பப்ளிஷ் பண்ணுறேன்னாலும் அதையெல்லாம் தாண்டி அதில் உண்மையிலேயே நிறைய விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிறத வந்து நான் சொல்கிறேன். நீங்கள் வாங்கி படித்தா உங்களுக்கு தெரியும். புத்தகம் ஆங்கிலத்தில் இருக்கிறது. அப்புறம் அது வேறு, ஏன் தமிழில் இல்லாத ஒரு புத்தகத்தை ப்ரமோட் பண்ண, இதை ஆங்கிலத்தில் பேசுன்னு யாராவது பின்னூட்டம் போடுவாங்க. ஆங்கிலத்தில் தான் புத்தகம் இருக்கிறது. ஆங்கிலம் தெரிந்தவர்கள் வாங்கி படித்து இதில் இருக்கக்கூடிய நுணுக்கங்களை தெரிந்து கொள்வது உங்களுக்கு நல்லது. வாழ்த்துக்கள். முக்கியமாக மேஜர் மதன்குமாருக்கு வாழ்த்துக்கள். அண்ணாமலை சொல்வது போல இவருடைய பணி தொடர வேண்டும். இவர் மேலும் பல புத்தகங்களை எழுத வேண்டும், மேலும் பல யூடியூப் வீடியோக்களை உருவாக்க வேண்டும். நம் அனைவருக்கும் அந்த மிலிட்ரி தொடர்பான பல்வேறு விஷயங்களை, அதோடைய நுணுக்கங்களை நமக்கு விவரித்து சொல்ல வேண்டும் என்று நானும் அண்ணாமலை அவர்களுடன் சேர்ந்து கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நான் பத்ரி சேஷாத்ரி. இது கிழக்கு நியூஸ்.